ஹலோ 12th பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராத் ரொட்டேஷன் ப்ராசஸ் 5 மார்க்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பிடிஎஃப் அண்ட் வீடியோ கொடுக்குற மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ். இது ஒரு 5 மார்க் கொஷின். ஃபஸ்ட்டு ரிஃபைனிங்னா என்னென்னா கழுவுறது. ஓகேவா, நல்லா பியூராக ஒரு ஓரை பியூராக மாற்றுறதுக்கு பேர் தான் ரிஃபைனிங் பண்ணுறதுனா நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிஃபைனிங். ஃபஸ்ட்டு இது வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. இதோடைய மார்க்கிங் ஸ்கீமெல்லாம் எப்படி இருக்குன்னா, இதோடைய பிரின்சிபலுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்பிளனேஷனுக்கு 3 மார்க்கு, எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ் பிஃபோரு ஒரு ஷார்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணேன். அதுவே வியூஸ் நிறையா போச்சு. இப்போ இந்த வீடியோ அதை விட அதிகமாக போனோம். இதோடைய பிரின்சிபல் என்னென்னா ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷனாக கிறிஸ்டல் இருக்கிற ஒன் ஆஃப் தி பார்ட் தான் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். இதில் என்ன பண்ணுறாங்க, இதில் இருக்கிற இம்ப்யூர் மெட்டல் எல்லாமே ஒரு ராடை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுதான் இந்த ராடுன்னு வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற இம்ப்யூர் மெட்டல் எல்லாமே ஒரு ராடை ஃபார்ம் பண்ணுறாங்க. அஸ்யூம் தட் இட் இஸ் அ ராட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ராடை ஒரு சைடு மட்டும் ஹீட் பண்ண போகிறேன். ஓகேவா, and the metal rod is heated with mobile induction heater. The metal is melt. நான் அப்போ இந்த சைடு மட்டும் ராடை நல்லா ஹீட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் இந்த சைடு நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த ராடை நல்லா ஹீட் பண்ணுறேன். எப்படி, மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை வச்சு நான் நல்லா ஹீட் பண்ணுறேன். ஓகேவா, இப்படி ஹீட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், இதில் இருக்கிற மெட்டல் எல்லாமே மெல்ட் ஆகும். கரெக்டாக நம்ம ஒரு மெட்டல் ராடை ஒரு மெட்டலை ஜென்ரலாகவே ஹீட் பண்ணோன்னா, ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணோன்னா அது நல்லா மெல்ட் ஆகும். அதே மாதிரி இதில் இருக்கிற ராடில் இருக்கிற மெட்டலுமே ஹீட் ஆகுது. அப்போ எனக்கு என்ன ஆகுது, ஸோ ஒரு நிமிஷம், அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மெட்டல் ராடில் நம்ம இந்த சைடு தானே ஹீட் பண்ணோம். அப்போ இந்த சைட்லேருந்து ஸ்லோவாக எனக்கு இந்த சைடு மூவ் ஆகுது. ஓகேவா, ஸ்லோவாக எனக்கு இந்த சைடு வந்து மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆக எனக்கு என்ன ஆகும், பியூர் மெட்டல் வந்து கிறிஸ்டலாக மாறும். ஓகேவா, இந்த சைட்லேருந்து இந்த சைடு மூவ் ஆகுறப்போ பியூர் மெட்டல் எல்லாமே கிறிஸ்டல் ஆகும். எந்த டைமில், இம்ப்யூரிட்டிஸ் டிசால்வ் ஆகுறப்போ. இம்ப்யூரிட்டிஸ்னால் என்னென்னா தேவையில்லாத பொருட்கள். ஓகேவா, தேவையில்லாத கற்கள், பாறாங்கல், இதெல்லாமே எனக்கு என்ன ஆகும், ராட்ல அங்கங்கே ஒட்டி இருக்கும். கரெக்டாக, அதெல்லாமே எனக்கு டிசால்வ் ஆகுறப்போ இந்த ஹீட்டர் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் மூவ் ஆகுறப்போ பியூர் மெட்டல் கிறிஸ்டல் ஆகும். ஓகேவா, அடுத்து என்ன ஆகும், ஹீட்டர் வந்து மூவ் ஆக மால்டன் ஜோனும் மூவ் ஆகும். ஹீட்டர் மூவ் ஆகுறப்போ மால்டன் ஜோனும் மூவ் ஆகும். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்கோம், நம்ம இம்ப்யூர் மெட்டல்லேருந்து பியூர் மெட்டல் கிடைக்கிற வரைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எதை கேரி பண்ணுது, இன்னர் கேஸ் அட்மாஸ்பியரை கேரி பண்ணுது. எதை ப்ரிவென்ட் பண்ணுது, ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டலை ப்ரிவென்ட் பண்ணுது. அடுத்த எக்ஸாம்பிள் ஜெர்மானியம் ஜிஇ, கேலியம் ஜிஏ, சிலிகான் எஸ்ஐ. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, செமி கண்டக்டர் ஆர் ரிஃபைன்ட் யூஸிங் திஸ் ப்ராசஸ். இதுதான் இதோடைய கான்செப்ட். ஓகேவா, ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி எழுதணும்னு இதில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த நிறையா பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு இதோடைய பிரின்சிபல் என்ன, ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன், அதை எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு இம்ப்யூர் மெட்டல் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ராடை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, இம்ப்யூர் மெட்டல் எல்லாமே ஒரு ராடை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ராடை வந்து மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் அப்படின்ற ஒரு ஹீட்டரை வச்சு ஹீட் பண்ணுறாங்க. இந்த ஒரு சைடு மட்டும் ஹீட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இது நல்லா ஹீட் ஆகுறப்ப நமக்கு என்ன ஆகும், மெட்டல் வந்து மெல்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஹீட்டர் ஒரு எண்டில் இருந்து இந்த சைடில் இருந்து இந்த சைடுக்கு மூவ் ஆகுது. ஓகேவா, இந்த சைடுலேருந்து இப்போ இந்த சைடுக்கு மூவ் ஆகிட்டு. ஓகேவா, அப்போ இந்த சைடுமே ஹீட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஒரு நிமிஷம், இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு மூவ் ஆகுறப்ப நமக்கு என்ன நடக்கும், ஹீட்டர் மூவ் ஆகுறப்போ இம்ப்யூரிட்டிஸ் வந்து டிசால்வ் ஆகும். ஓகேவா, இம்ப்யூரிட்டிஸ் தேவையில்லாத கற்கள் எல்லாமே நமக்கு டிசால்வ் ஆகுறப்போ அண்ட் இந்த ப்ராசஸ் நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்கிற வர இந்த சைடில் இருக்கா அகைன் இந்த சைடுக்கு போகும், இந்த சைடில் இருக்கா திரும்ப இந்த சைடுக்கு போகும். அப்படி இந்த சைடு நமக்கு போக இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்கிற வர. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் கேஸ் அட்மாஸ்பியரை கேரி பண்ணுது, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் எக்ஸாம்பிள் ஜிஇ, ஜிஏ, எஸ்ஐ அது வரைக்கும் எழுதினாலே போதும். லாஸ்ட்டில் இருக்கிற இந்த பாயிண்ட் அவசியம் இல்லை. ஸோ இதோடைய நீங்கள் இந்த கான்செப்ட் இதை எப்படி எழுதணும் அப்படின்னு நான் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்கேன். பிரின்சிபல் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் இருந்தால் ஒரு மார்க் போட்டுருவாங்க. அடுத்து இந்த ப்ராசஸில் நம்ம இம்ப்யூர் மெட்டல் ஒரு ராடை ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ராடை வந்து மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரால் ஹீட் பண்ணுறேன் ஒரு சைடு. இப்போ எனக்கு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு மூவ் ஆகுறப்போ எனக்கு என்ன நடக்கும், பியூர் மெட்டல் கிறிஸ்டலைஸ் ஆகும், இம்ப்யூரிட்டிஸ் வந்து டிசால்வ் ஆகும். ஓகேவா, அடுத்து ஹீட்டர் வந்து மூவ் ஆக மால்டன் ஜோனுமே நமக்கு மூவ் ஆகும்.
இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்கிற வரை இதை எது கேரி பண்ணுது, இன்னட் கேஸ் அட்மாஸ்பியரை ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ப்ரிவென்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் ஜிஇ, ஜிஏஎஸ்ஐ. ஸோ புரிஞ்சுதுன்னு நம்புறேன். புரிஞ்சுதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாலரல் ப்ராசஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி ஃப்ராத் ரொட்டேஷன் ப்ராசஸ் பார்த்தாச்சு. தேங்க்யூ.